கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026 வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பாக, இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்க வாழ்க்கையில் இதுவரையிலும் நீர் பார்க்காத காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் காணாத காரியங்களை இந்த வருஷத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எதனால் செய்ய போகிறார்? தேவன் தம்முடைய ஆச்சரியமான தயவை கொண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரணம் செய்ய போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் சங்கீதம் 89 அதிகாரம் 17 வசனத்தில், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தாவீது சொல்றாரு, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தாவீதுடைய கொம்பு அவனுடைய ராஜ்யபாரம். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தான். அவனுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய தயவை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, உங்க தயவு இல்லைன்னா இதுவரைக்கும் நான் வந்திருக்க முடியாது. இனியும் நான் மேல போனோம், என்னுடைய ராஜ்ய பாரம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், சவுலை போல நான் விழுந்து விடக்கூடாது என்றால், என்னுடைய ராஜ்ய பாரத்தில் என்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உங்க தயவு இருந்தாதான் ஆண்டவரே என் சிங்காசனம் நிலைத்திருக்க முடியும். உங்களுடைய தயவுனாலதான் என் ராஜ்யபாரம் நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய கொம்பு வேறதா இருக்கலாம், என்னுடைய கொம்பு வேறதா இருக்கலாம். ஆனால் நம்முடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அது தேவனுடைய தயவினால் மட்டுமே முடியும். கொம்பு என்றால் என்ன? கொம்பு என்றால் பலன், சக்தி, வல்லமை, ரட்சிப்பு. தேவன் தம்முடைய தயவுனாலே நம்முடைய கொம்பை இந்த வருஷம் உயர்த்த போகிறார். கடந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கரங்களினாலே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றினார். உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு சொன்னாரு. அதன்படி தம்முடைய வார்த்தையின்படி எங்க எல்லைகள் விஸ்தாரமாயிருக்கு. எங்களுடைய எல்லைகள் மட்டுமல்ல, எங்களோடு இணைக்கப்பட்டுடைய வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த வருஷத்திலும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள ஆண்டாக இந்த 2026 நியமித்திருக்கிறார். எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ஆச்சரியமான தயவினாலே நிரப்ப போகிறார். உங்களுடைய கொம்பு தேவனுடைய தயவினாலே உயர்த்தப்பட போகிறது. யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தேவ தயவு எவ்விதமாய் செயல்பட்டு அவனை ஒரு ராஜாவுக்கு நிகரான சிங்காசனத்துல உட்கார வைத்தது என்பதை பார்க்க முடியும். அவன் போத்திபாருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். சிறைச்சாலையில போடப்பட்ட பிறகும் அதிகாரியின் கண்களிலே தேவன் தயவு கிடைக்க பண்ணினார். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுதும், ராஜாவின், அதாவது பார்வோன் ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் கண்களிலே யோசேப்புக்கு தேவன் தயவை கிடைக்க பண்ணினார். அந்த தயவு தான் அவனை உயர்த்தி கொண்டே போனது. இந்த வருஷத்திலே உங்களுடைய உயர்வு தேவனுடைய தயவினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு. உங்க வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய தயவை ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஊற்ற போகிறார். இதுவரையில் உங்களை பார்த்தவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கலாம், விரும்பப்படத்தக்க ஒரு நபரா இல்லாம போயிருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு யூனிக் அனாயிண்டிங் உங்க மேல ஊத்த போறாரு. ஏன் ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க போகிறது என்பது உங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் உங்கள் மேல் தேவனுடைய ஆச்சரியமான விசேஷித்த தயவு ஊற்றப்படுகிறதுனாலே உங்களை பார்க்கிறவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களை பிடிக்க போகிறது. உங்களுடைய வேலை இடத்துல, உங்களுடைய ஃபேமிலியில, உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில எப்படி இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லத்தக்கதாக உயர் அதிகாரிகளுடைய கண்களிலே தேவன் தயவு உண்டு பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில் இதுவரையிலும் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமின்றி நடக்க போகிறது. அந்த தாமதங்கள் எல்லாம் தேவனுடைய தயவு அடித்து நொறுக்கி உங்கள் வாழ்க்கையில எது நடக்க வேண்டுமோ அதை துரிதமாய் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது. தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அபரிவிதமாய் ஊற்றப்பட போகிறது. இந்த வருஷத்தில் தேவனுடைய தயவை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். உங்கள் கொம்பு தேவனுடைய தயவினால் உயர்த்தப்பட போகிறது. உங்க வேலை இடத்துல நீங்க உயர்த்தப்பட போறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் தம்முடைய ஆச்சரியமான தயவினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.